ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியண்ட்டு மீன். ஸோ நாங்கள் வந்து இந்த மீன் போட்டு தான் சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பாருங்கள். கல்லுப்பு, வெந்தயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தக்காளி, வெங்காயம், புளி வந்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? சமையல் செய்கிறதுக்கு சமையல் எண்ணெய் நாங்கள் வந்து சன்லேண்ட் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கடுகு. இப்போ நம்ம குயிக்காக சூப்பராக மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக சமையல் செய்கிறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொட்டிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டாச்சு. எதுக்காகனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நசுக்கி வச்சிடணும். அந்த இஞ்சியும் போட்டுட்டு இப்போ மொத்தமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தோம், அதையும் போட்டாச்சு. இப்போ அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லாம் தூவி விட்டுடலாம்.
மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி ஆல்ரெடி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்து நல்லா நாங்களே ஆஞ்சி ஒரு 2 வாட்டிக்கு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா அலசி நல்ல தண்ணியில் அலசி எடுத்து வச்சது. ஓகேங்களா. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இல்லையா, இப்போ மீனை போட போகிறோம். இது மீன் என்னென்னு, இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் பேர் என்ன? இதில் மொத்தம் 2 வகையான மீன் இருக்குது. ஸோ இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எப்போவுமே குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் மீனை வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சம் அந்த மீன் நம்ம போட்டோம் இல்லையா, அதெல்லாம் குழம்புல நல்லா டிப்பாக வர மாதிரி லைட்டாக ரொம்ப கலக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அப்புறம் முள் மட்டும் தான் இருக்கும். முள்ளெல்லாம் கலங்கிடும் குழம்போட குழம்பா. ஸோ லைட்டாக அந்த மீனெல்லாம் டிப் பண்ணி விட்டுருங்க குழம்புல. இப்போது ஒரு 2 கொதி வரட்டும். வந்துச்சுன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடும். ஜஸ்ட் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மிளகுத்தூள் தூவி விட்டுருக்கோம். எதுக்காக பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம் அப்படின்னா, அது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது மிளகு. ஸோ மீன் குழம்பு செய்யறதுலாம் ரொம்ப ஈஸி. பட் சில பேருக்கு ஆயிரத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த மீன்லாம் வாங்குறீங்கல்ல கடையில், அவங்கக்கிட்ட கொடுத்து இது மாதிரி எனக்கு ஆய தெரியாது நீங்களே ஆஞ்சு கொடுங்கன்னா அவங்களே ஆஞ்சு கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு மீன் க்ளீன் பண்ண தெரியலன்னா அவங்கக்கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட சொல்லுங்கள். அவங்க அழகாக குழம்பு டேரெக்டாக போயிட்டு நம்ம தண்ணியில் போட்டு அலசிட்டு குழம்பு வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மீன் விற்கிற இடத்துலையே. நாங்கள் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்காக சூப்பராக மீன் குழம்பு சமைச்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மீன் குழம்பு ரெசிபிலாம் இன்றைக்கி சமைச்சிட்டு நாளைக்கு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.
இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கு கூட மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்புலாம் சமைக்கிறீங்க அப்படின்னா பழைய புளி வாங்கி எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ அந்த பழைய புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்து சமைச்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் தூளும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் பயன்படுத்துங்க. கடையில் பேக்கெட்டில் விற்கிற அந்த மிளகாய் தூளை விட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு மிளகாய் தூள் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சூப்பரான மீன் குழம்பு சமைச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீன் குழம்பு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி, கருவேப்பிலாம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம். டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.